மகாபாரதம் காவியம் பகுதி 48 முந்தைய தொடர்ச்சி. அர்ஜுனா, கவலையை விடு. அந்த அசுரர்களிடம் நீ தோற்று போவது போல் பாவனை செய். அவர்கள் உன்னை எள்ளி நகையாடுவார்கள். யாரையாவது பரிகாசம் செய்தால் அவர்கள் இறந்து போவார்கள் என்ற சாபம் பெற்றவர்கள் இந்த அசுரர்கள். இவர்கள் உன்னை கேலி செய்யும் போது பிரம்மாஸ்திரத்தை விடு, அனைவரும் அழிவர் என்றது அவன் காதுக்கு மட்டும் கேட்கும்படியாக அர்ஜுனனை அசரீரியின் உத்தரவுக்கு கட்டுப்பட்டான். அசுரர்களின் அம்புகளை தாக்கு பிடிக்க முடியாதவன் போல ரதத்தை திருப்பி ஓட்டினான். எதிர்பார்த்தது போலவே அசுரர்கள் அவனை கேலி செய்தனர். டேய் பயந்தாங்கொள்ளி என கத்தினர். ஆரவாரமாக சிரித்தனர். அவ்வளவுதான். அர்ஜுனன் தன் தேரை மின்னலென திருப்ப சொன்னான். மாதலி திருப்பவே அர்ஜுனன் பிரம்மாஸ்திரத்தை அவர்கள் மீது பாய்ச்ச 3 கோடி அசுரர்களின் தலையும் விழுந்தது. தேவர்கள் ஆனந்த பாட்டு பாடினர், அவனை புகழ்ந்தனர். இதையடுத்து அவர்கள் தேவலோகம் திரும்பினர். வழியில் இரண்ய நகரம் என்ற மிதக்கும் நகரை கண்டான் அர்ஜுனன். மிதக்கும் நகரம் எப்படி சாத்தியமாகும் என நீங்கள் கேட்கலாம். இப்போது கூட சர்வதேச விண்வெளி நிலையம் விண்ணில் மிதந்து கொண்டிருப்பதை நாம் படிக்கிறோம், பார்க்கிறோம். இன்றைய விஞ்ஞானத்துக்கு அடிப்படையாக இருந்தது நம் நாட்டு புராணங்களே என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். நம் ஆன்மீகம் நமக்கு அறிமுகப்படுத்தியவையே இன்றைய அறிவியல் கண்டுபிடிப்புகளாக வெளிநாட்டவரால் மார்த்தட்டி கொள்ளப்படுகிறது. இந்த மிதக்கும் நகரில் அசுர பெண்களான காளகை, புலோமை ஆகியோர் பெற்றெடுத்த 60,000 அசுரர்கள் வசித்தனர். அவர்களையும் வென்றான் அர்ஜுனன். பின்னர் தேவேந்திரனிடம் சென்று ஆசி பெற்று சகோதரர்கள் தங்கியிருக்கும் காமி கவனத்திற்கு புறப்பட அவனை இந்திரன் தடுத்தான். மகனே, நீ இன்னும் சிறிது காலம் இங்கே தங்கிவிட்டு செல். உனக்கு பொன் மாளிகையும் 5000 தேவகன்னியரையும் தருகிறேன். அங்கே தங்கி அவர்களுடன் ஆனந்தமாய் இரு என்றான். அர்ஜுனனும் தந்தையின் உத்தரவுக்கு கட்டுப்பட்டான். அர்ஜுனனின் ஆற்றலை அங்கே வந்த ரோமச முனிவர் என்பவரிடம் சொன்ன இந்திரன் அவன் அங்கு சிறப்புடன் தங்கியுள்ள விபரத்தை தர்மர் மற்றும் சகோதரர்களிடம் சொல்லிவிட்டால் அவர்கள் மகிழ்வார்கள் என்றும் சொன்னான். ரோமச முனிவர் அப்பணியை தானே செய்வதாக ஒப்புக்கொண்டார். இவர் உடலெங்கும் ரோமம் முளைத்திருக்கும். உலகம் ஒவ்வொரு முறை அழியும் போது மட்டும் இவரது கையில் ஒரே ஒரு ரோமம் உதிரும். அப்படி ஒரு ஜடாமுடி முனிவர் அவர் தர்மரிடம் விஷயத்தை சொல்ல காமிகவனத்துக்கு கிளம்பினார். தர்மரிடம் சென்று விஷயத்தை சொன்னார். தம்பி, பாசுபதாசுரத்தை சிவனிடம் பெற்றதும் தேவர்களுக்கு எதிரான அரக்கர்களை அழித்ததையும் கேட்டு மகிழ்ச்சி அடைந்த தர்ம சகோதரர்கள் திரௌபதியுடன் தாங்களும் அர்ஜுனனை பார்க்க விரும்பினர். ரோமச முனிவர் அவர்களை அழைத்து சென்று காந்தர்பம் என்ற மலைப்பகுதியில் அவர்களை தங்க வைத்தார். தர்மருக்கு சகுனி என்ற கொடியவனால் விதியின் வலிமையால் கெட்ட நேரம் வந்தது. அதே நேரம் அவருக்கு நல்ல நேரம் பிறப்பதற்கான யோகம் இது போன்ற முனிவர்களால் கிடைக்க ஆரம்பித்து விட்டது. அந்த மலையில் ஒருவரிடம் தங்கியிருக்கும்படியும் அதன் பிறகு அவர்களை இந்திரலோகத்துக்கு அழைத்து செல்வதாகவும் சொல்லிவிட்டார். பெரியவர்கள் எது சொன்னாலும் காரணம் காரியம் இருக்கும். ஐயா முனிவரே, எங்களை இந்திரலோகம் அழைத்து செல்வதாக சொல்லிவிட்டு நடுக்காட்டில் விட்டு செல்கிறீரே, இது உமக்கே நன்றாயிருக்கிறதா என தர்மர் கேட்கவில்லை. ஏனெனில் அவருக்கு தெரியும் அந்த பெரியவர் தங்களை இங்கே தங்க சொல்வதில் ஏதோ அர்த்தம் இருக்கும் என்று. அதனால் அவர்கள் அங்கேயே தங்கினர். அந்த நல்ல நாளும் வந்தது. ஒரு நாள் திரௌபதி குடிசைக்குள் இருந்தபோது இதுவரை அனுபவித்திராத நறுமணத்தை அனுபவித்தாள். இப்படி ஒரு சுகந்தம் எங்கிருந்து வருகிறது என்பதை அறியும் பொருட்டு வெளியே வந்தாள். வாசலில் ஒரு செந்தாமரை மலர் கிடந்தது. ஆஹா, இப்படி ஒரு அழகிய மலரா! உலகிலுள்ள மற்ற தாமரைக்கெல்லாம் இந்த பூவை கண்டால் தலைகுனிந்து விடுமே. இது பரந்தாமனின் நாபியில் உள்ள புஷ்பமோ? அதுதான் உதிர்ந்து பூமிக்கு வந்து விட்டதோ? சூரிய பகவான் தன் கையில் ஒரு தாமரை வைத்திருப்பானே, அதை தன் உலாவின் போது நழுவ விட்டு விட்டானா? இப்படி அதை பற்றி பல விதமான சிந்தனையுடன் நின்றபோது பீமன் அங்கே வந்தான். சுந்தரி, ஆஹா, என்ன ஒரு நறுமணம்! எடுத்த மலரை கூந்தலில் சூடாமல் ஏன் கையில் வைத்திருக்கிறாய் என்றதும் திரௌபதி அம்மலரை அவனிடம் காட்ட அவனும் அதிசயித்தான்.
அவள் சிணுங்க ஆரம்பித்தாள். அன்பே, எனக்கு கீழே கிடந்த இம்மலர் வேண்டாம். இதே போன்று காட்டில் எங்கோ இருக்கத்தானே செய்யும். உங்களை விட மிக விரைவில் அவற்றை பறித்து வர யாரால் முடியும்? தாங்கள் பறித்து வாருங்கள் என்று சீதாதேவி மானுக்காக ராமனிடம் கொஞ்சியது போல் திரௌபதி மலருக்காக கணவனிடம் கெஞ்சினாள். மாதர் ஒன்று உரைத்து விட்டாள், மன்மதற்கு தாங்குமோ? பீமன் கிளம்பி விட்டான். இந்த சாதாரண பூவுக்காக என்னிடம் இப்படி கெஞ்ச வேண்டுமா? மகாராணி கட்டளையிட்டால் உடனே பறித்து வருவேன் என அவளை பரிகாசம் செய்துவிட்டு காட்டுக்குள் அந்த மலர்ச்செடியை தேடி புறப்பட்டான். எங்கும் காணவில்லை. அவன் ரோமச முனிவர் தங்கியிருந்த இடத்துக்கு சென்று அவரிடம் மலரை காட்டி, சுவாமி, இந்த மலர் எங்கிருக்கிறது என்றான். ரோமசர் அவனிடம், பீமா, இது அபூர்வ மலராயிற்றே, இது இந்த காட்டில் கிடையாது. இதை யக்ஷர்களுக்கு சொந்தமான அழகாபுரி பட்டணத்தில் அல்லவா இருக்கிறது. அந்த ஊர் குபேரனுக்கு சொந்தமானது. அங்கே போனால்தான் பறிக்கலாம். ஆனால் உன்னால் முடியாதது ஏதும் இல்லை. மனைவியின் நியாயமான விருப்பத்தை நிறைவேற்றுவது கணவனின் கடமை. புறப்படு அழகாபுரிக்கு என்றார். தொடரும்.